ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செய்யக்கூடிய வெஜ் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் இது சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் தாளிக்கிற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். கல்பாசி சேர்க்கும்போது புலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக அதை சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நீளவாக்கில் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதில் காரத்துக்கு வேறு மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் உங்களோட மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா குழைய வதக்கிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் காய்களை சேர்த்துடலாம். நான் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் முன்னாடியே ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்குங்க. நான் பச்சை பட்டாணிங்கிறதுனால அப்படியே சேர்த்துட்டேன். காய்களை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுறலாம். புலாவுக்கு காய்கள் பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இனி இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை இந்த காய்களோடு சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் காய்கள் அரிசியெல்லாம் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துருக்குறேன். 1 கப்புக்கு 1.5 கப்புங்கிற அளவில் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மிதமான தீயிலே வேகட்டும். இந்த தண்ணியெல்லாம் சுண்ட வரைக்கும் இப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வெயிட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இனி மூடி போட்டுட்டு ஒரு விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் விசில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். இப்போது ஒரு விசில் வந்துருச்சு. இனி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், புலாவ் ரெடி ஆயிருச்சு. நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த வெஜ் புலாவ். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.